அமிர்த் பாரத் ரயில்வே திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 103 ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014க்கு பிறகு இந்த 11 ஆண்டுகளில் இந்தியா ரயில்வேனுடைய வேகம், நேரம், ரயில் நம்மெல்லாம் சொல்லுவோம் பேசும்பொழுது, ஒரு ரயில்வே நேரம்ப்பா கரெக்டாக 10 மணி 1 நிமிடம்னா 10 மணி 1 நிமிடத்திற்கு அந்த ரயில் வரும். அது மாதிரி தான் சொன்னபடி நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் என்ன நாள் குறிக்கிறார்களோ அந்த நேரத்தில் மக்களுக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. இதுதான் புதிய பாரதம், புதிய இந்தியா, பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கீழே இருக்கின்ற பாரதம். நாம் பார்க்குறோம் இன்றைக்கு ரயில்வே கிட்டத்தட்ட 9 ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் இந்த வருஷத்துக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6000 கோடி ரூபாய். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நம்மளுடைய நிதியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம் இன்னைக்கு எக்மோர் ரயில் நிலையத்தை போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் அது ரயில் நிலையமா, ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையாக நம்முடைய சென்னை ரயில் நிலையமானது, சென்னையில் இருக்கிற எக்மோர் ரயில் நிலையம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது 800 கோடி ரூபாய். அதே போல் மதுரை ரயில் நிலையம், அதே போல் கன்னியாகுமரி ரயில் நிலையம், அதே போல் ராமேஸ்வரம், கோயம்புத்தூர், சேலம், காட்பாடி, இப்படி பெரிய ரயில் நிலையங்கள்லாம் கிட்டத்தட்ட 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடு மட்டுமே. இந்த ரயில் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவில் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தப்பட்டு நடைபாதை மேம்படுத்தப்பட்டிருக்கு, எஸ்கலேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா பயணிகள் இந்த ரயில்வேனுடைய வேகம், நம்ம ஒரு காலத்தில் ரயிலை பற்றி பேப்பரில் தான் படிப்போம், புல்லட் ட்ரெயின். ஆனால் இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் நிறைவேறியாச்சு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின். முன்னாடி பார்ப்போம், நம்ம சினிமாவில் பார்ப்போம், இல்லைனா யாராவது வெளிநாட்டில் போயிருந்தால் அவங்க அந்த புல்லட் ட்ரெயினை பற்றி சொல்கிறத நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் அந்த கனவை நம்மளுடைய இந்தியாவுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். புல்லட் ட்ரெயினை விட போகிறார். புல்லட் ட்ரெயின் தயாராகிவிட்டது. இது மட்டுமல்ல, நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எல்லாரும் வந்தே பாரத் ரயில்னு பேசுகிறோம். இந்த வந்தே பாரத் ரயில்களை சென்னையில் தயாரிக்கப்படுகிறது. நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் உலகம் முழுவதும் பயணிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்து கொள்கிறோம். ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரத்தில் முன்னாடியெல்லாம் நம்ம இறக்குமதி செஞ்சு கொண்டிருந்தோம். இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய ஒரு பாராட்டுகளையும் கைத்தட்டுகளையும் நாம் சொல்ல வேண்டும். பாரத இராணுவம், விமானப்படையாகட்டும், கப்பல் படையாகட்டும், நம்மளுடைய மிலிட்டரி ஆகட்டும், அனைவரும் இணைந்து தொழில்நுட்பத்தோடு, இந்திய தொழில்நுட்பத்தோடு, பாரத தொழில்நுட்பத்தோடு நாம் முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இப்போ இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல நம்மளுடைய டிஃபென்ஸ் பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு புதிய பாரதம், நம்மளுடைய புதிய இந்தியா, நம்மளுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய புதிய தேசம். 2047 நாம் வல்லரசு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு, லட்சியம் எல்லாம் நம்மளுடைய பாரத தேசம் முன்னேற வேண்டும், இந்த தேசம் மேலும் சிறப்பு தேசமாக வர வேண்டும் என்பதை அதை உணர்த்தி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நாம் உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். தொழில்நுட்பத்தை நாம் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க, இந்த மிலிட்ரிகள். ஆனால் நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நாம் தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு
உலக நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை இராணுவத்தில் நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். நாம் எல்லை தாண்டவில்லை, அல்லது அந்த நாடுகளில் போய் அடிக்கவில்லை. நாம் இருந்த இடத்திலிருந்து எதிரிகளை, தீவிரவாதிகளை, தீவிரவாத முகாம்களை கரெக்டாக சார்பா கிட்டத்தட்ட அந்த இடத்தை நோக்கி, அந்த இடம் எங்க இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி இந்தியாவிலிருந்து நம்மளால் அடிக்க முடியுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்மளுடைய இந்திய ராணுவமும் நம்முடைய பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.